நமச்சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருவழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குரு பதமே காப்பு காப்பு காப்பு. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய முன்னால் நாங்கள் பதிவிட்ட காணொளிகளுக்கு உங்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய சிறிய வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்க விரும்பும் கேள்விகளையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான காணொலியை நாங்கள் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அதுக்கு பதிவு பண்ணுவோம். அதனால் உங்களுடைய வெறுப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா எங்களை நாங்கள் சரிப்படுத்தி கொண்டு மீண்டும் உங்களுக்கு சிறந்த காணொளிகளை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தொடர்கிறேன். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லமே ஒரு கோவில், அந்த இல்லத்தை கோவிலாக்குவது எப்படி. நம்முடைய இல்லம் அப்படிங்கிறது நம்ம வசிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டை கோவிலா மாத்துறது எப்படி, எதுக்காக நம்ம கோவிலா மாற்றணும் ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. இல்லமே ஒரு கோவில், அந்த கோயிலை நாங்கள் எதுக்கு சார் மாற்றணும், எங்கள் வீடு அப்படியே இருந்துட்டு போட்டுமே, ஏன் கோயிலாக மாற்றணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை என்னன்னா, நீங்கள் உங்கள் இல்லத்தை கோவிலாக வைத்து கொண்டால்தான் தெய்வ அனுக்கிரகமும் தெய்வ கடாட்சமும் உங்கள் இல்லத்திற்குள் வரும். எப்பொழுது தெய்வ கடாட்சம் உங்கள் இல்லத்திற்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு இல்லமாக உங்களுடைய இல்லம் இருக்கும். அந்த செல்வ செழிப்பு என்பது வெறும் பணம் காசு அல்ல, அருள், இறைவனுடைய அருள், பணம், செல்வம், உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தெய்வ கடாட்சத்தோடு உங்கள் இல்லம் தேடி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தை கோவிலாக்காமல் இது சாத்தியம் இல்லை. இதை நாங்கள் சொல்லல, முன்னோர்களும் சித்தர்களும் எங்களை வழிநடத்தக்கூடிய குருமார்களும் தான் அதை சொல்லியிருக்காங்க. அதனால எப்படி இல்லத்தை கோவிலாக வச்சுக்கிறது, சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்குறேன். நீங்க குறிப்பாக கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஆன்மீகத்துக்கான, நமது கடவுள் உள்ளே வருவதற்கான, நமது இல்லத்திற்கு வருவதற்கான முதல் படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய வீடுகளில் காலையில் எழுந்தவுடன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குளியல் முடிப்பதற்கு முன்னால், குளிக்கிறதுக்கு முன்னாடியே சமையல் அறைக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த நைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு சமையல் அறைக்குள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே பால் வாங்கி அப்படியே காய்ச்சி காஃபி போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பொழுதே துவங்குது. ஒரு பொழுது துவங்குறதே அப்படி தான் துவங்குது. அதுவே ஒரு மிகப்பெரிய முதல் தவறுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டோட சமையலறை அப்படிங்கிறது என்ன, நம்ம வீட்டோட சமையலறையில் தான் தெய்வம் குடியிருப்பதற்கான அனைத்து விஷயங்களும் அங்கே தான் இருக்குது. அரிசி, மஞ்சள் தூள், எல்லாமே மங்களகரமான விஷயம். அடுப்பே ஒரு சாமி தானே, அடுப்பையும் நம்ம சாமியாக வணங்குறவங்க தானே. நம்ம பொங்கல் வைக்கும் போது சாமியை வணங்குறோம், மற்ற நேரங்களே அடுப்பை நம்ம வணங்குறோம். அப்போ அந்த சுவாமியை நாம் குளிக்காமல் சென்று தொடுவது சரியா? உங்களுக்குள்ள நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்துங்க. இது யாரையும் பெண்களை குற்றச்சாட்டுன்னு நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். உங்கள் இல்லத்தை கோவிலாக்குவது எப்படிங்கிற பயிற்சி தான் உங்களுக்கு கொடுக்குறமே தவிர, நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், தயவு செய்து நினைக்க வேண்டாம். இதுவரைக்கும் எப்படி இருந்துட்டு போட்டோம். இந்த காணொலி பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம் நிகழட்டுப்பேன். என்ன தவறாக போச்சு, நம்ம ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலையே எதுவும். அதனால் தினமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் எழுந்தவுடன் முதல்ல நீராடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் முதல்ல நீராடுங்க. நீராடி முடிச்சுட்டு முதல் நாள் இரவே அடுப்படியை சுத்தமாக தொடச்சி வைக்கணும். அடுப்பெல்லாம் நீட்டாக தொடச்சி வைக்கணும். மெயினாக ஜலதாரையில் சிங்கில் பாத்திரங்கள் கழுவாமல் அப்படியே கிடக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 பாத்திரம் இருந்தாலும் சரி, கையோடு அதை கழுவி அதை வைக்க வேண்டிய இடத்துல அதை வச்சிடணும். நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த வடை சட்டி எங்கே போச்சுன்னு தெரியல, பருப்பு சட்டி எங்கே போச்சுன்னு தெரியல, அதை பார்த்தியா, நீ பார்த்தியா, நான் பார்த்தேன். காலையில் வீடு ஒரு போர்க்களமாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ அதை நீங்கள் 2-3 நாளைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நிகழ்கிற மாற்றத்தை தான் கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் முதல்ல நீராடுங்க. நீராடிட்டு வீட்டோட நிலவு வாசல் இருக்கு இல்லைங்களா, அந்த நிலவு வாசலை தொட்டு, மகாலட்சுமி தாயே, சிவபெருமானே, பார்வதி தாயே, எங்கள் இல்லத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். நாங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமையணும். சிவாய நமோ நாராயணா, உங்களுக்கு என்ன மந்திரம் பிடிக்குமோ, மகாலட்சுமி, என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. ஒரு நல்லதாக ஒரு மந்திரத்தை எந்திரிச்சுன்னு அதை சொல்லிட்டு குளிச்சுட்டு நேராக சமையல் அறைக்கு போய் ஒரே ஒரு சின்ன கார்த்திகை தீபம், அதில் ஒரு சின்ன திரி போட்டு ஒரு விளக்கேற்றுங்க. போனோன்னு முதல்ல இந்த சமையல் அறைக்கு போனோன்னா முதல்ல ஒரு விளக்கேற்றுங்க. அந்த அடுப்பை தொட்டு கும்பிடுங்க.
அன்னதான பிரபுவே, அன்னபூர்ணியே, எங்களுக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கு எங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, இந்த நாள் எங்களுக்கு இணைய நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அடுப்பை தொட்டு கும்பிட்டு பால் காய்ச்சி பால் சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சிற்றுண்டிகளை தயார் பண்ணி டிஃபன் சாப்பிடுங்க, மதிய சாப்பாட்டுக்கு வேணுங்கிறத செய்யுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஒரு 4 நாளைக்கு நான் சொல்கிறதுக்காகவாது நீங்கள் செஞ்சு பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன், ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் மனதுக்குள்ளே வரும். அற்புதமாக இருக்கும், வீடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். சமையலறையை முதல்ல கோவிலாக வச்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த மஞ்சத்தூள், சீரகம் இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எல்லாம் அங்கங்கே இறஞ்சி கிடக்கிறது, காஃபி குடிச்ச டம்ளர் அந்த பக்கம் 2 சிங்க்கு மேலே இருக்கிறது, ஹாலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட தட்டம் கழுவாமல் கை கழுவின இதோடு அப்படியே தட்டம் அங்கே இருக்கும். அப்புறம் ஒருத்தர் மகனோ மகளோ காஃபி சாப்பிட்டு அங்கே ஒரு பக்கம் டம்ளர் வச்சுட்டு போயிடுவாங்க. அழுக்கு துணிகளை சோஃபா மேலே மற்ற எல்லா இடங்கள்லையும் வீசுவாங்க. அங்கங்கே துணிகள் கிடக்கும். நம்முடைய தலைமுடி வீட்டு பூரா இறஞ்சிருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்கு குலதெய்வத்தோட கடாட்சமும் இருக்காது, நிச்சயமாக கடவுளுடைய கருணையும் கண்டிப்பாக இருக்காது. தயவு செய்து அது குற்றம் சாட்டுறதை நினைக்காம, இது வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல, இனிமேல் அதை சரி பண்ணுங்க. அதே மாதிரி வெளியில் வாஷிங் மிஷின் கிட்ட துணிகளை இறஞ்சி வச்சிருக்கிறது அப்படி வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கூடை வச்சு அந்த கூடைக்குள்ளே அந்த வாஷ் பண்ண வேண்டிய துணிகளை அதுக்குள்ளே போடணும். நிறைய நாள் அந்த வாஷிங் மிஷினில் கூடையை சேர்த்தக்கூடாது. அது உடனுக்குடன் வாஷ் பண்ணி காய போடணும். அதே மாதிரி வீட்டோட மூலைகளில் மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒட்டடை பிடிச்சிருக்கும். அது வாரத்துக்கு ஒரு முறை எங்கெங்கெல்லாம் ஒட்டடை இருக்கோ அங்கெல்லாம் ஒட்டடையெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணணும். நம்முடைய இல்லத்தை நம்மளை கோயிலாக வச்சுக்கணும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த உணவு விளைத்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தெற்கு பார்த்து அமர்ந்து சாப்பிடணும். தெற்கு பார்த்து அமர்ந்து சாப்பிடும்போது ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். உங்களுடைய மனசும் ஒரு தெளிவாக இருக்கும். நீங்கள் மற்ற திசைகளை நோக்கி சாப்பிடும்போது ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் வரும், ஜீரண சக்தி இருக்காது, சாப்பிட்டது ஜீரணிக்காமல் எதுக்களிப்பு வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால் தெற்கு பார்த்து அமர்ந்து உணவளித்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லி உணவு அருந்தணும். மெயினாக வீட்டுக்குள்ளே குப்பை இருக்கக்கூடாது. குப்பை சுத்தமாக கூட்டி எடுக்கணும். அது குப்பையை வெளியில் தள்ளணும். வீட்டுக்குள்ளேயே குப்பைகளை வச்சுக்கூடாது. அந்த சிங்க்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு குப்பை கூடைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 3 நாளுக்கு குப்பை அதில் இருக்கும். அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. அது வீட்டுக்கு சரியான விஷயமே கிடையாது. அதே மாதிரி தினமும் வாசலில் சாணம் போட்டு வாசல் தெளித்து மாவு கோலம் போடணும். மாவில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் மாவு கோலம் போட்டிங்கன்னா அதில் நிறைய எறும்புகள், நிறைய பூச்சிகள் அதை சாப்பிட்டு நீங்கள் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு பலனை அந்த ஒரு மாக்கோலம் கொடுத்துரும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் பண்ண உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு, அடடா இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு. காலையில் சாப்பாடு செஞ்சோன்னா காகத்தை கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சு பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் டைம்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வேலையில் எப்போல்லாம் செய்கிறது, இதெல்லாம் எப்போ செஞ்சுட்டு நான் எப்போ நான் வேலைக்கு போகிறது அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் செய்கிற வேலையை சரியாக எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லித்தரனே தவிர எக்ஸ்ட்ராவாக உங்களை எந்த வேலையும் நான் செய்ய சொல்லலை. நீங்கள் செய்கிற வேலையை சரியாக செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? குளிக்கத்தானே போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், குளிச்சுட்டு அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் செய்து பாருங்களேன், ஒரு 4 நாளைக்கு செய்து பாருங்களேன். சொல்கிறாரு என்ன செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்து பாருங்களேன். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மகாலட்சுமி கண்டிப்பாக உங்கள் இல்லம் குடியேறுவாள். உங்களுடைய இல்லம் சுபிட்சமாக இருக்கும். ஒரே ஒரு அணையா விளக்கு, ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று கார்த்திகை தீபத்தில் எண்ணெய் ஏற்றி, அணையா விளக்குனா எப்போவுமே எரிச்சிட்டு இருக்கணுமோ, அதுக்கு என்னைக்கு எவ்வளோ செலவாகிறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம். இதில் அந்த எண்ணெய் திரியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு கார்த்திகை தீபத்தில் ஏற்றி வைங்க. அணையா விளக்குனா எப்போவுமே எரியணுங்கிறது இல்லை. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் ஏறிட்டோம். வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அணைஞ்சதுன்னா மறுபடியும் அந்த திரியை தூண்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் விளக்கு போட போகிறீங்க, அவ்வளோதான். அந்த அணையா விளக்கு அப்படிங்கிறது சாமிக்கு, தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அணையா விளக்கு, ஊதுபத்தியினுடைய நறுமணம், சாம்பிராணியுடைய நறுமணம், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் வீட்டுடைய கழிவறை பளிச்சுன்னு இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அது ஏனோ தானோன்னு கழுவாமல் விடுறது, அப்படியே போட்டுட்டு போகிறது, அந்த வாரத்துக்கு ஒரு முறை அதை சுத்தம் பண்ணாமல் ஒரு வாடை அடிக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கடவுள் வருக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் என்னடா பாத்ரூம்லேயே கடவுள் வருவார் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். அது எல்லாமே நம்முடைய இல்லம் தானே. இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லங்களில் கழிவறையே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம அதை சுத்தம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். அது நம்முடைய கழிவுகள் போக்கக்கூடிய இடம் தானே. அதெல்லாம் ஒன்றும் அதிகரிப்பெல்லாம் பட வேண்டியதில்லை. ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. கழிவறை சுத்தமாக இருக்கணும், சமையலறை சுத்தமாக இருக்கணும், பூஜை அறை அப்படின்னு எல்லாரும் வச்சுருக்கணும். எல்லார் வீட்லையும் பூஜை எறிகிறது நீங்கள் பூஜை பண்ணுங்களான்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்படி தான் ஒரு சாமி படம் வச்சுருப்பீங்க, அந்த சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கு எறிகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் அப்படியே ஊதுபத்தி பாதி அணைஞ்சு அணையாமல் இருக்கிறது. அதே மாதிரி செல்லு போடாமல் ஓடாமல் நின்று போகிற வாட்சு, அப்புறம் அந்த பாதி இருந்து பாதி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சீவான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, வீடு துடைப்பம். அந்த துடைப்பம்லாம் பாதி கல்டு விழுந்து பாதி அப்படி பாதி இப்படி, அதே மாதிரி ஒரு பல்பு எரியாமல் மினிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே
கடவுள் உங்கள் வீட்டுக்கு வருவதை தடுக்கும் அம்சங்கள். இதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்களை இல்லம் தேடி வருவார், என்றும் உங்களுடன் இருப்பார். உங்கள் உள்ளத்திலே புகுந்து அருட்பிரகாச ஜோதியாக அவர் உங்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பார். எனவே இல்லத்தை கோவிலாக்குவோம், இல்லத்தை தூய்மையாக்குவோம், நம் மனதையும் நாம் தூய்மையாக்குவோம். எல்லா வளங்களையும் பெற்று அப்பன் ஆதிசிவனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.